لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியமிக்க சாதாத்துமார்களே, உலமாக்களே, மாணவ நண்பர்களே, ஏறக்குறைய மஜ்லிஸினுடைய முதல் மாமருடைய நிறைவில் இருக்கிறோம். அதில் நான் இடைசெருகலாக சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இமாம்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் பலரும் சேர்ந்து இரவு 9 மணி அளவில் நாங்கள் சேலம் ஜங்ஷனில் இந்த கிதாபுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தஹரீஃபாத்துகள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கிதாபாக எடுத்து வாசித்தோம். அது முடியத்துக்கு கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. அது ஜியாவுதீன் தாவூதி ஹஸ்ரத் தான் வீடியோலாம் பிடிச்சாங்க. அது இன்னும் வெளியே வரல. ஆனால் மிக குறைந்த நேரம் இருக்கிறனால பெரிய முக்கத்திமா எதுவும் நம்ம போடாமல் நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா யஹூதிகளினுடைய தன்மையாக சில தன்மைகளை சொல்கிறான். அதில் ஒன்று யுஹர்ரிஃபூனல் கலிமா மவாலிஹி, வார்த்தைகளை அவர்கள் தஹரீஃப் செய்வாங்க, இருட்டடிப்பு செய்வாங்க. அதே மாதிரி இன்னமினுகும் ல எல்வூன அல்சினத்தகும் பில் கிதாபில் தஹ்சபூஹு மினல் கிதாபி ஒமாஹுவ மினல் கிதாப். அப்படி கிதாபை காட்டி அதில் இருக்கிற மாதிரி பேசுவான், ஆனால் உள்ள அதில் இருக்காது. இதையெல்லாம் பற்றி அந்த தஃப்சீர்கள்லேயே பல இமாம்கள் எத்தனை வகையான தஹரீஃபுகள், இருட்டடிப்புகள் இருக்குது, யார் யார் என்ன நோக்கத்தில் இந்த மாதிரி இருட்டடிப்புகள் செய்கிறாங்க, இதெல்லாம் பலரும் எழுதியிருக்கிறாங்க. இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக தஹரீஃபை பற்றி சொல்லும் பொழுது எழுத்துக்களை மாற்றுவதும் தஹரீஃபு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கோத்திரத்தை வெறுத்த நிலையில் இந்த உலகை விட்டு விடை பிரிந்தார்கள். சரி, எதுக்கு இந்த இடத்த மட்டும் அவன் மாற்றணும்? அவன் எதனால இப்படி மாத்துறான் அப்படின்ட்டு பார்த்தா, ஆலு சவுதினுடைய இன்றைய சவுதியில் இன்னைக்கு மன்னராக இருக்கிறவர் முகமது சல்மான். இவர் தன்னுடைய நசபை பற்றி ஒரு தடவை எழுதுகிறார். அவங்களுடைய வீட்டில் உள்ள பழைய கிதாபை எடுத்து எங்களுடைய நசபு நாமான்னு சொல்லி எழுதும்போது இவர் இந்த பனு ஹனீஃபியா கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போ சவுதியினுடைய வஹாபிகள் நாளைக்கு யாராவது எங்களை என்ன சொல்லிடக்கூடாது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த கோத்திரம் தானே என்று எங்களை குற்றம் சாட்டிவிடக்கூடாது என்பதற்காகவே நல்ல புது பிரிண்ட் அடித்து அந்த ஹாவை மட்டும் லேசாக இப்படி இழுத்து விட்டால் யுக்ரிமுன்னு ஆயிடும். ஹரக்கத்து தான் அதிகமாக அரபியில் போட மாட்டாங்களே. அப்போ எக்ரஹும் யுக்ரிமுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ இவ்வாறு ஒரு நோக்கத்தை வைத்து அப்படி எங்கெங்கெல்லாம் நல்ல பழைய கிதாப் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு இந்த புது கிதாபை கொடுக்கறது. இப்போ நாம் எந்த காலத்திலையும் பழைய கிதாபுகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யார்கிட்ட கையிலையும் ஒப்படைக்கக்கூடாது. அது குறைந்தது ஸ்கேன் செய்யப்பட்டாவது நம்ம அதை பாதுகாக்கணும். இவ்வாறு பல இடங்கள்ல அவங்க மாற்றிருக்கிறாங்க. குவைத்தில் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருப்பேரர் யூசுப் ஹாசிமுர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க. அன்றைய இப்போ சமீப காலத்தில் தான் அவங்க வஃபாத் ஆனாங்க, லாக்டவுன் காலத்தில். அவர்கள் அந்த குவைத்தினுடைய பெட்ரோலிய மந்திரியாக கூட இருந்தாங்க. அவர்கள் நஜ்து உலமாக்களுக்கு ஒரு நசீஹத்தாக ஒரு கடிதம் எழுதினாங்க. அதை ஷஹீத் ரமலானுல் பூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கடிதத்தை புத்தகமாக வெளியிட்டாங்க. நசீஹத்துன் லி இஹ்வானினா உலமாஇ நஜ்து, அதான் அந்த கிதாபினுடைய பேர். அந்த கிதாபில் சில இடங்களில் இந்த வஹாபிகள் எங்கெங்கெல்லாம் கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் எங்கெல்லாம் கை வச்சிங்க, கிதாபுல் அதுக்காரி
அதுக்கார் என்ற கிதாப் இமாம் நவவி ரலியல்லாஹுடைய கிதாப். அந்த கிதாபு தாருல் ஹுதா என்ற ஒரு பப்ளிகேஷன் ரியாதில் இருக்குது, இன்றைய நஜிதில் இருக்குது. அவங்க இந்த கிதாபை வெளியிடும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு வாசகம் இருக்குது, ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி கபுரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப் இருக்குது. இவன் என்ன செஞ்சிட்டான்னா ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி மஸ்ஜிதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் அவனுக்கு கபருனாலே பிடிக்காது இல்லையா, அப்போ மஸ்ஜிதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிட்டான். இதை மாற்றின பிறகு அவங்க அதில் சொல்கிறாங்க, இந்த கிதாபை தஹ்கீக் செய்தவர் அப்துல் காதிர் அர்னாவூத் என்பவர். அவர் இவ்வாறு செய்திருப்பது இந்த மேலே முதல் எழுத்துலேயே இருக்குது, அப்துல் காதிர் அர்னாவூத் ஷாமி. இஸ்தபதல உன்வான ஃபஸ்லின் ஃபி ஜியாரத்தி கபரி ரசூல் பி உன்வானி ஃபஸ்லின் ஃபி ஜியாரத்தி மஸ்ஜித் ரசூல் இல்லா. அப்போ இந்த அப்துல் காதிர் அர்னாவூத்துங்கிறவர் ஒரு சுன்னத் ஜமாத்தினுடைய ஒரு ஆலிம். அவர்கிட்ட தான் தஹ்கீக் செஞ்சுருக்கிறாங்க. பழைய கிதாபுகளில் பார்த்தா ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது, ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி கபரி ரசூல் இல்லான்னு இருக்கா, கையெழுத்து பிரதியில் இருக்கா. இதே மாதிரி இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய நம்ம இந்தியாவில் உள்ள அதுக்கார்களை எல்லாம் பார்த்தா ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி கபரி ரசூல் இல்லான்னு இருக்கும். ஆனால் இந்தியாவில் வரக்கூடிய கிதாபுகளில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துடைய ஆதாபுகள், அவங்கள்ட்ட எப்படி நம்ம வசீலா தேடணுங்கிற அந்த ஆதாபுகள் எல்லாம் முன்னாடி இமாம் நவவி ரலியல்லாஹு குறிப்பிடுறாங்க. அதெல்லாம் இன்றைய பிரிண்டுகளில் சில பிரிண்டுகளில் அதை தூக்கிட்டாங்க. இது அப்துல் காதிர் அர்னாவூத் என்ற அந்த ஆலிமுக்கு கிடைச்ச நேரத்தில் அவங்க யூசுப் ஹாஷிம் ரிஃபாய்க்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. இப்போ இன்ன ஹாதல் கிதாப் அல்லதி பைன ஐதீனா அல் அதுக்கார், இந்த அதுக்கார் என்ற கிதாப் நம்ம கையில் இருக்குது, அது தாருல் ஹுதா என்ற ரியாதை சார்ந்த மக்களை என்கிட்ட தஹ்கீக் செய்ய சொன்னாங்க. நான் தஹ்கீக் செஞ்சு கொடுத்தேன். அதில் ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி கபரி ரசூலில்லாஹ் என்பதற்கு பதிலாக ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி மஸ்ஜித் ரசூலில்லாஹ் என்று மாற்றிருக்கிறார்கள். அதுக்கு கீழே இமாம் அத்தபி ரலியல்லாஹுடைய சரித்திரத்தை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் எழுதி கொடுத்த நேரத்தில் அப்படி கொடுக்கவில்லை. எனக்கு அவங்க பிரிண்ட் தரும்பொழுது எப்படி தந்துட்டாங்கன்னா ஃபஸ்லுன் ஃபி மஸ்ஜித் கபரி ரசூலில்லான்னு எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் அவங்க பிரிண்ட் போட்ட கிதாபுகளில் முழுவதும் என்ன செஞ்சிட்டாங்க, மஸ்ஜித் ரசூலில்லான்னு மாற்றிட்டாங்க என்று அவரே சாட்சியம் சொல்லக்கூடிய ஒரு லெட்டர். அது குவைத்தில் இன்றைக்கி நெட்டில் பார்த்தா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வாறு அவர்கள் தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக உள்ளே புகுத்துவதற்காக இந்த மாதிரி பல இடங்களில் மாறாட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க, இருட்டடிப்புகள் செஞ்சுருக்கிறாங்க. தப்சீரில் ஒரு தப்சீர் இருக்குது, தப்சீராத்துல் அஹ்மதியா. இமாம் முல்லா ஜீவன் ரலியல்லாஹு அன்ஹு நூருல் அன்வாரினுடைய முசன்னிஃப். நம்ம ஹனஃபி மதபில் உசூலினுடைய கிதாப் நூருல் அன்வார். இது அஷ்ரஃபியா தேவ்பந்தினுடைய பிரிண்ட்டு. இந்த தப்சீராத்து அஹ்மதியாங்கிறதுல அவங்க 500 குர்ஆனுடைய சட்டங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சுன்னத் ஜமாத்தில் என்னென்ன விளக்கம் இருக்குதுன்னு. இதான் அந்த கிதாப் தப்சீராத்து அஹ்மதியா. இதில் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தாலாவுடைய வழிமார்களுக்காக நாம் ஏதாவது அறுக்கும் பொழுது அதற்காக நாம் நேர்ச்சை செய்தால் அது மார்க்கத்தில் அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. ஒமா ஒஹில்லலி கைரில்லாஹ் என்ற ஆயத்துக்கு கீழே விளக்குறாங்க. பலதையும் சொல்கிறாங்க. பிஸ்மில்லா முஹம்மது ரசூலில்லான்னு சேர்த்து சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் ஹராம் ஆகிடும். பிஸ்மில்லாஹி ஓ முஹம்மது ரசூலில்லான்னு சொன்னால் கூட ஹராம் ஆகாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, ஒமின் ஹாகுனா, இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உலிம அன்னல் பக்கரத்தல் மன்சூரத்தலில் அவுலியாயி, அவுலியாக்களுக்கு என்று நேர்ச்சை செய்யப்படக்கூடிய மாடாகிறது. கமாஹுவர் ரஸ்மு ஃபி ஜமானினா, நம்ம காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அவுலியாக்கள் பேரில் நம்ம நேர்ச்சை செய்வோம். இது ஆத்தங்கரை அம்மா தாய்க்கு உள்ளது, இது நாகூர் ஒலியுல்லாக்கு உள்ளதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறோம். இது கூடும். அது அந்த காலத்திலே இருந்திருக்கிறனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, கமாஹுவர் ரஸ்மு ஃபீ ஜமானினா, நம்முடைய காலகட்டத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றாகிறது. ஹலாலுன் தொய்யிபுன், அது ஹலாலானதும் தொய்யிபானதுமாகும், பரக்கத்திற்குரியதுன்னு அர்த்தம். இல்லை அன்னகு, காரணம் என்ன, குறைந்தது என்ன காரணம் நம்ம இதுக்கு சொல்ல முடியும்? லம் யுதுக்கரிஸ்மு கைரில்லாஹி அலைஹா வக்த தபஹி, அவர்கள்
அறுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி அறுக்கலை, பிஸ்மில்லா சொல்லி தான் இருக்கிறோம். பிஸ்மி செய்தனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நம்ம அறுக்கலை. ஒயின்கானு யுந்திரூனஹா லஹு, ஒருவேளை இவர்கள் சொல்வதை போன்று நேர்ச்சி என்பது அல்லாஹ்விற்குரியது. நேர்ச்சிங்கிறது ரெண்டு வார்த்தைக்கும் பயன்படுத்தலாம். அதாவது நாம் ஈசால் சவாபுக்கும் நேர்ச்சின்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு நேரடியாக செய்கிறதுக்கும் நேர்ச்சின்னு சொல்லுவோம். ரெண்டும் ரெண்டு விதமான பொருளில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க இன்கானு யுந்திரூனஹா லஹு, இந்த தபீஹத்தை வைருல்லாவுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டாலும், நேர்ச்சிங்கிறது ஈசால் சாபுனுடைய அர்த்தம் இல்லாமல் அர்த்தத்துக்கே வச்சுக்க பரவாயில்லை, அவங்க அறுக்கும்போது எப்படி தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட பேரை சொல்லி தான் இருக்கிறாங்க. அதனால இந்த இது ஹலாலு தொய்யிபுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. முல்லா ஜீவன் ரலியல்லாஹு அன்ஹு. இதுவே தாருல் அதே இது வந்து அஷ்ரஃபியா, தேவபந்தில் அஷ்ரஃபியாங்கிற ஒரு புக் ஸ்டாலு, அதனுடைய அடுத்த பகுதி தான் தானவியா. அஷ்ரஃப் அலி தானவியில் ஒருத்தவங்க அஷ்ரஃபியான்னு பேர் வச்சுருக்காங்க, இன்னொன்று தானவியான்னு பேர் வச்சுருக்காங்க. இது மக்தபா தானவியா தேவபந்துன்னு போட்டிருக்கு. இவங்க பிரிண்ட் போட்டதில் பார்த்தா ஒமின் ஹாகுனா, அதுக்கு பிறகு உலிமா அன்னல் பக்கரத்தல் மந்தூரத்தை கமாஹுவர் ரஸ்மு ஃபி ஜமானினா ஹலாலுன் தொய்யிபுன்னு வரணும். அதுக்கு பிறகு தான் என்ன வருது, லி அண்ணன் அவங்க வந்து ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாத மற்றவங்களுடைய பேரை சொல்லப்படலை அப்படின்னு அதில் வருது. இங்கே பாருங்கள் ஒமின் ஹாகுனா உலிம, அதுக்கு பிறகு அது காணும் வக்கத்து தபஹின்னு இருக்கு. அன்னல் பக்கரத்தல் மந்தூரத்தல் அவுலியாய் கமாஹுவர் ரஸ்மு ஃபி ஜமானினா ஹலாலுன் தொய்யிபுன் லி அன்னஹு லம் யுதுக்கர் இஸ்மு கைரில்லாஹி அலைஹா வக்த தபஹி ஒ இன்கானு யுந்திரூனஹா லஹுன்னு வரணும். இந்த கிதாபில் இல்லை. அப்புறம் இவங்களுக்கு அடித்து ஃபோன் அடித்து கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வாங்கின இந்த பிரிண்ட் நாங்கள் பிரிண்ட் அடித்ததில்லை, ரொம்ப பழைய கிதாபாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கம்ப்யூட்டரில் தாருல் குத்துபுல் இல்மியாக்காரங்க போட்டதை எடுத்து போட்டோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. தாருல் குத்துபுல் இல்மியாக்காரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெயில் அடித்து கேட்டோம். கேட்டால் இது நாங்கள் செஞ்ச தவறு இல்லை, அதில் இருக்கக்கூடிய முகமது அலி பயாலுன்னு ஒருத்தர் பேசினார், பைலுன்னு சொல்லி, இது நாங்கள் செஞ்ச தவறு இல்லை, நாங்கள் தஹ்கீக்குக்காக உங்களை போன்ற ஆலிம்களிடம் தான் நாங்கள் கொடுக்கிறோம், நாங்கள் அவாம்கள், நாங்கள் இதை வந்து வாங்கி ஒரு தஹ்கீக்கு செஞ்ச பிறகு பிரிண்ட் போடுறோம், அவங்க இப்படி செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கல என்று அவங்க சொன்னாங்க. இப்போ இவ்வாறு இப்போ என்னன்னு சொன்னால், நேர்ச்சை செய்யப்பட்ட ஆடுங்கிறது கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் கிதாபில் தெளிவாக எழுதி வச்சிருக்க இந்த வாசகத்தையே தூக்கிட்டு என்ன இருக்காது, அதுக்கே பிரச்சனை இல்லையே. இந்த மாதிரி பல இடங்களில் ஹதீஸுகளில் கை வச்சிருக்கிறாங்க. சையதுனா ஷாஹ் ஒலியுல்லாஹில் முஹத்திஸ் திஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு, இந்தியாவினுடைய அனைத்து சிந்தனைவாதிகளும் சரி ஷாஹ் ஒலியுல்லாஹ் எங்கள்ட ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. தேவபந்து உலமாக்கள்கிட்ட கேட்டால் ஷாஹ் ஒலியுல்லாஹ் சொல்லுவாங்க, எங்கள் ஆளுன்னு சொல்லுவாங்க. பரேலவிகள்கிட்ட கேட்டால் அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்முடைய ஆள் அவங்க பெரிய வலியுல்லா, அவங்க பல ஃபுயூலாத்துகள் மதீனா முனவரால் அவங்களுக்கு கிடைச்ச முக்காஷபாக்களை மட்டும் தனியாகவே என்ன செஞ்சுருக்காங்க, ஃபுயூலுல் ஹரமைன்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. எங்கள் வாப்பா வருடம் மௌலுது மஜ்லிஸ் நடத்துவாங்க. மௌலுது மஜ்லிஸ் ரபியுல் அவ்வல் 12 நடத்துவாங்க. நடத்தும் பொழுது அதில் ஒவ்வொரு வருஷமும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு வருஷம் வந்துச்சு, அந்த டைமில் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு, வீட்டில் கொஞ்சம் கொண்டைக்கடலை இருந்துச்சு, அந்த கொண்டைக்கடலையை நான் என்ன செஞ்சேன், அவிச்சு மக்களுக்கெல்லாம் வந்து தக்சீம் செஞ்சேன். எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்துச்சு, கொண்டைக்கடலையை போய் கடைசி கொடுக்க வேண்டியதாக போச்சு ரசூல் ஸல்லல்லாஹு மௌலிது ஓதிட்டு அப்படின்னு நான் நினச்சாலும் ஒரு மன வருத்தத்தோடு நான் தூங்கினேன். தூங்கும்போது செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சிரிப்பாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் பார்த்தா அந்த கொண்டைக்கடலை இருந்துச்சு. இந்த கிதாபை தேடி பாக்கியாத் சாலிஹாத்தில் இருந்துச்சு, காணா போச்சு. அதுக்கு பிறகு சபீலுர் ரஷாதில் போய் தேடி கண்டுபிடிச்சி முதலாக வெளியே வரும்போது சைஃபுத்தீன் ரஷாதி ஹஜ்ரத் வந்தாங்க. ஹஜ்ரத் வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. தம்பி உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி, நாளைக்கு எனக்கு திருப்பூரில் என்ன இருக்குது, ஒரு பயான் இருக்குது, இந்த மாதிரி மக்களினுடைய நிழலில் கூட நாம் ஒதுங்கக்கூடாது, இவ்வளவு தெளிவாக இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கிதாபினுடைய அசல் பிரதி
பழைய காலத்து பிரதி ஷாஹ் முகமது இஸ்ஹாக் திஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஹதீஸினுடைய சனதுகள் எல்லாரையும் அவங்கள்ட்ட தான் போய் சேரும். அவங்க வெளியிட்ட அத்துர்ரு சமீன் ஃபி முபஷ்ஷிராத்தி நபியில் அமீன்கிற கிதாபில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இது இல்லாமல் ஷாஹ் ஒலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி அன்ஃபாசுல் ஆரிஃபின் என்ற ஃபார்சி கிதாபில் ரொம்ப தெளிவாக இதை எழுதியிருக்கிறாங்க. இந்த துர்ரு சமீனில் பழைய காலத்து கிதாபில் இருக்குது. அக்பரணி செய்யதி அல் வாலிது, செய்தனா ஷாஹ் ஒலியுல்லா தெஹ்லவி சொல்கிறாங்க, என்னுடைய வாப்பா எனக்கு அறிவித்தார்கள், குந்து அஸ்னஉ ஃபி ஐயாமில் மௌலிதி தொஆமன், நான் மௌலிதினுடைய நாட்களிலே உணவு சமைத்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். ஸ்விலத்தன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக நான் அப்படி செஞ்சேன். ஃபலம் யுஃப்தஹ்லி சனத்தும் மினஸ் சினீன ஷைஉன் அஸ்னஉ பிஹி தஆமா, ஃபலம் யுஃப்தஹ்லி சனத்தும் மினஸ் சினீன், ஒரு வருடம் எனக்கு அவ்வாறு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், ஃபலம் அஜிது இல்லா ஹிம்மசன் மக்லியா, கொண்டக்கடலை அவிச்ச கொண்டக்கடலை தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. ஃபகஸம்துஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நான் அது பங்கிட்டு கொடுத்தேன். ஃபரஐதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். வ பைன யதைஹி ஹாதிஹில் ஹிம்மசு முத்தபஹிஜன் பஷாஷா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சந்தோஷமாக அந்த கொண்டக்கடலை கையில் வைத்து அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் சில மௌலுது நடக்கக்கூடிய மஜ்லிஸுகளில் உப்பு போட்ட கொண்டக்கடலை வைப்பாங்க. பல கடலோர கிராமங்களில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. இவ்வாறு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அதுவே இது இன்னைக்கு வரும்போது தாருல் கிதாப் தேவ்பந்துன்னு ஒரு பிரிண்ட், தாருல் கிதாப், இவங்க பிரிண்ட் போட்டதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதே ஹதீஸ் வருது, குந்து அஸ்னஉ தஆமன் சிலத்தம் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க. ஃபி ஐயாமில் மௌலிதின்னு இருந்துச்சு இல்லையா, 2 கிதாப் இங்கே இருக்குது. இந்த பழைய கிதாபில் மிக தெளிவாக இருக்குது. இது இன்றைக்கும் சபீல் ரஷாதில் போனால் கிடைக்கும். இது புது கிதாபு. புது கிதாபில் பார்த்தா ஃபி ஐயாமில் மௌலிதி அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்போ சபீல் ரஷாதனுடைய முதல்வர் அஷ்ரஃப் அலி பாக்கவி ஹசரத்து அவங்க சொன்னாங்க, கொண்டைய மறந்த கதையை அவன் கீழே ஒரு விஷயத்தை விட்டுட்டான் பார்த்தீங்களான்னாங்க. ஃபலம் யுஃப்தஹ்லி சனத்தம் மினஸ்ஸினீனேன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, அப்போ வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அவங்க மௌலிது ஓதுவாங்கன்னு அதுலேயே தெரியுது. இது ஒரு அந்தகனல்லாஹு உள்ளதி அந்தக குல்லி ஷை மாதிரி இது காட்டி கொடுத்துருச்சு. இது என்னது வர்றா அவங்க ஓதுவாங்கங்கிறது காட்டி கொடுத்துருச்சு. எடுக்க தெரியற அளவுக்கு கூட அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு அஷ்ரஃப் அலி ஹசரத் சொன்னாங்க. இப்போ இவ்வாறு அவங்களுக்கு இப்போ மௌலுதுங்கிற வார்த்தையை கேட்ட முடியாது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, மௌலுது காலப்போக்கில் என்ன ஆகும், அந்த கிதாபு தான் இன்னைக்கு பிரிண்டில் வரும். எல்லாரும் பார்ப்பாங்க, பழைய கிதாபு யாருங்க ஓதிட்டு இருக்கா, சுரியானி பாஷையில் இருக்குது, இன்னைக்கு புதுசாக நல்ல தெளிவாக வருதுன்னு எல்லாரும் எதை தான் வாங்குவாங்க, புது கிதாபுகள் தான் வாங்குவாங்க. ஆனால் புது கிதாபில் இந்த மாதிரி மாறாட்டங்கள் எக்கச்சக்கமாக செய்கிறாங்க. அதே மாதிரி அகீதா விஷயத்தில் எடுத்துக்கிட்டா எல்லாத்துலேயும் 100% மட்டும்தான் இங்கே இப்போ சொல்ல முடியும். ஏன்னா பிரியாணி வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, போய் தான் ஆகணும். இல்லை ஆமாம், நசுருத்தி ஃபி திக்ரின் நபியில் ஹபீப் இப்படின்னு ஒரு கிதாப், மௌலுது சம்பந்தமான கிதாபு. அது எழுதினவர் அஷ்ரஃப் அலி தானவி அவங்க பேர் போட்டிருக்கு. இது மக்தபா அஷ்ரஃபியா வெளியிட்ட கிதாப். இந்த கிதாபில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பைத்து முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து ஒரு பைத்து தொடங்குது. அந்த பைத்தை எழுதினது அஷ்ரஃப் அலி தானவினுடைய ஒரு உஸ்தாத், அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பைத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உருது தர்ஜுமா அஷ்ரஃப் அலி தானவி செஞ்சது. இதில் என்ன வருதுன்னா, யா ஷஃபி அல் இபாதி ஹுஸ் பியதி, நம்ம யா சையதி யா ரசூலல்லாஹி ஹுஸ் பியதின்னு சொல்கிறோமா இல்லையா, அதே வார்த்தை வருது, யா சையீத் யா ஷஃபி அல் இபாதி ஹுஸ் பியதி அன்த ஃபில் இல்திராரி முஅத்தமதி. இது பெரிய அடி. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹுன்னு ஆயத்து இருக்குது. ஐலாகும் அல்லாண்டு உலூஹியத்துக்கு எதிராக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஷ்ஃபா செஞ்சா, நம்ம தவஸ்ஸுல் இஸ்திகாஸா செய்தா, சில பேர் இந்த ஆயத்தை தான் கொண்டு வருவாங்க.
அம்மை யுஜீபுல் முதுத்தரண்டு இருக்குல்ல, ஒரு ஊசி காணா போனாலும் அல்லாட்ட தான் கேட்கணும், உப்பு கல்லுனாலும் அல்லாட்ட தான் கேட்கணும் என்று நாம் ஏதோ அல்லாஹ் தஆலாவை புறம் தள்ளுவதை போன்று கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஃபில் இல்திராரி முஅத்தமதி, நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிடிமானமாக இருக்கிறீர்கள். அடுத்த 2வது வரி, லைசலி மல்ஜஉன் சிவாக்க, நபியே உங்களை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை. அகிஸ், எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், பேருதவி புரியுங்கள். இந்த அகிஸுங்கிற வார்த்தையிலிருந்து தான் எந்த ஒரு ஆளும் தலபுங்கிற வார்த்தையை சேர்த்துட்டா இஸ்திகாசான்னு வார்த்தை கிடைச்சிரும். மஸ்ஸலில் நுர்ரு யா சையீதி சனதி, இப்படி இந்த முழுவதுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஜுதுபி லுக்கியாக்க ஃபில் மனாமி உக்குன் சாத்திரன் லி துனூபி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் மறையுங்கள். நம்ம வந்து அந்த கஃபாருல் ஹதாயான்னு ஓதுனா பிரச்சனை வருது. ஆனால் அஷ்ரஃப் அலி தானவி மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க, எனது குன் முகீசன், நீங்க எனக்கு ஃபஅன்தலி மததி, மேல இருக்குல்ல, கஷனி தஹ்ரு யப்ன அப்துல்லாஹி யப்ன அப்துல்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த காலம் என்னை கஷ்டப்படுத்தி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது. குன் முகீசன், நீங்கள் முகீஸாக எனக்கு பேருதவி புரியக்கூடியவங்களாக ஆகிவிடுங்கள். ஃபஅன்தலி மததி. இவ்வாறு முழுக்க முழுக்க இஸ்திகாசாண்டா என்னங்கிறது இந்த பைத்து மூலமா சொல்ற அளவுக்கு அழகா எழுதியிருக்காங்க. இதுக்கு அவங்களே வந்து உருது தர்ஜுமாவும் நலுமு பிரகாரம் தர்ஜுமா, தஸ்தகீரி கீஜியே மேரே நபி, கஷ்ம கஷ்மே தும்ஹி ஹோ மேரே நபி, இப்படி பைத்த நலுமுலையே வந்து தர்ஜுமா செஞ்சிருக்கிறாங்க. இது நஸ்ருத்தீபினுடைய, அதாவது அஷ்ரஃப் அலி தானவி அவர்களை ஷெய்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் முரீதுகள் சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய மக்தபா அஷ்ரஃபியா, அதில் அதிகமாக முரீதுகள் இருக்கிறாங்க. அவங்க போட்ட கிதாபில் மிக தெளிவாக இந்த இஸ்திகாசாவுடைய பைத் இருக்குது. ஆனால் அதுவே வந்து தேவபந்திலேருந்து வெளிவருது. தாருல் கிதாப், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாருல் கிதாப், இதில் வந்துச்சு துர்ருஸ் சமீனுங்கிற கிதாபில். அதே தாருல் கிதாபுக்காரங்க அதே நஸ்ருத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டா அதில் என்னன்னு சொன்னால் கரெக்டாக அந்த இடத்த மட்டும் பார்த்தா இருக்காது. நல்ல இதில் சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா தெரியும். ஃபந்துர்லி அவுசாஃபி ஹத்தின்ட்டு முடியுது, கீழே ஒரு பைத்து தொடங்குதா, மேலே வந்து ஜெய்சே உன் சலாத்தின்னே அஜிஸ்கா இக்ரார் கியா இப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த யா ஷஃபீல் இபாதிங்கிற பைத்து இருக்குது. அதை நீட்டாக தூக்கிட்டாங்க. இந்த ஃபந்துர்லி அவுசாஃபி கைருல் ஹல்கியை ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்போ அதை காட்டினா தெரியும். இங்கே பாருங்க, அந்த பைத்தினுடைய இது முடியுது. வாபி அதாதிர் ரிமாலி ஒல் அன்பாசி ஒன் நபாத்தில் கசீரி முன்தலுதின்னு முடியுது. ஃபந்துர்லி அவுசாஃபி ஹத்தின்னு கீழே வருது. இது வந்து நஸ்ருத்தீபுங்கிறது ஒரு பழைய உருது மாடலில் உள்ள கித்தாபு, அதில் இப்படி தூக்கியிருக்கிறாங்க. அதாவது இஸ்திகாசாவை தனக்கு பிடிக்கலைங்கிறனால தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னோர்கள் சொன்னால் கூட அதை வந்து வைக்கக்கூடாது. வச்சா இப்போ இவங்களுடைய அப்போ அக்கீதா என்னவா இருக்குன்னா, ஒன்று நம்முடைய முன்னோரான அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் முஷ்ரிக்குன்னு சொல்லணும், இல்லை அவர்களே சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும். அதை தான் இவங்க சொல்ல வர்றாங்க. இதையே நஸ்ருத்தீபையே பிற்காலத்தில் எளிமைப்படுத்தி ததுக்கிரத்துல் ஹபீப் தஸ்ஹீலு நஸ்ருத்தீபுன்னு ஒன்று வந்துச்சு. அதாவது நஸ்ருத்தீபை எளிமைப்படுத்தி ஒரு இன்றைய உருதில் எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்தா தெரியுது. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி, ஹசரத் மௌலானா இர்ஷாத் அஹமது சாஹிப் ஃபாரூக்கி, இவங்க தான் வந்து எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இது குத்துபுகானா இம்தாதுல் குரபா, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கீர் ரலியல்லாஹுனுடைய பேரில் தொடங்கப்பட்ட முரீதுகளால் தொடங்கப்பட்ட ஒரு மக்தபா. இதில் என்ன செய்கிறாங்கன்னா 205வது பக்கத்தில் இந்த பைத்தை கொண்டு வர்றாங்க. யா ஷஃபி அல் இபாதி ஹுதுபியதி, பேஜ் நம்பரு 205. இதுவே இன்னொருத்தவங்க அதே கிதாப் போட்டிருக்காங்க, ததுக்கிரத்துல் ஹபீப் தஸ்ஹீலு நஸ்ருத்தீப், அதே அஷ்ரஃப் அலி தானவி இர்ஷாத் அஹமது ஃபாரூக்கி எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குது. இவங்க 200 பக்கம் வரைக்கும் அந்த பேஜ் நம்பர் ஒரே மாதிரியே வருதுங்க. 201லேருந்து கொஞ்சம் ஒரு 3 லைனாக தூக்கிட்டு வந்துட்டு 205வது பேஜை அந்த இடத்த வச்சு நிறைச்சிட்டாங்க.
இந்த பைத்தை தூக்கிட்டாங்க. அப்படியே என்ன இருக்குது, நேரடியாக இந்த கீழேயே ரிசாலா முசம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய இடத்துல இதுக்கு நடுவில் வர வேண்டிய பைத்து, அதே 205வது பேஜ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதில் கை வச்சுட்டாங்க. ஆனால் இவர்களுடைய இன்று யாரெல்லாம் இஸ்திகாசாவை எதிர்த்து சொல்கிறாங்களோ, இவர்கள் யாரை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய கிதாபு இன்றைக்கும் பிரிண்டில் இருக்குது. உதாரணத்துக்கு அல் முஹன்னத் அலல் முஃபன்னத் அகாயிது உலமாயே அஹ்லே சுன்னத் தேவ்பந்த், இப்படி ஒரு கிதாபு ஹலீல் அஹமது அம்பேட்டவி அவர்கள் எழுதின நூல். இந்த நூலில் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஹல் ரஜிலி அன் யதவஸ்ஸல ஃபீ தஅவாத்திஹி பின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கேள்வி. மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி என்னன்னா, அயஜூசு அத்தவஸ்ஸுலு இந்தக்கும் பி ஸலஃபி ஸாலிஹீன் மினல் அம்பியாஇ அஸ்ஸித்தீகீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஅவுலியாஇ ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்யலாமா அப்படின்ட்டு கேள்வி. அது அவுலியாக்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்யலாமா? அப்போ ஹலீல் அஹமது அம்பேட்டவி அவங்க எழுதுறாங்க, இந்தனா தேவபந்து உலமாக்கலான எங்களிடத்திலேயும் இந்த மஷாயிஹினா எங்களுடைய ஷேகுமார்களிடத்திலேயும் யஜூசு தவஸ்ஸுலு ஃபி தஅவாதி பில் அம்பியாஇ வஸ்ஸாலிஹீன், அம்பியா முர்சலீன்களை கொண்டும் சாலிஹீன்களை கொண்டும் மினல் அவுலியாயி வஷ்ஷுஹதாயி வஸ்ஸித்தீகீன் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்களை கொண்டும் ஃபீ ஹயாத்திஹிம் அவர்களுடைய ஹயாத்திலையும், அதுக்கு பிறகுதான் முக்கியமான வார்த்தை, ஓ பஅத வஃபாத்திஹிம் வஃபாத்திலையும் என்ன செய்யலாம் கேட்கலாம். பி ஐ யக்கூல ஃபீ துஆயிஹி அல்லாஹும்ம இன்னி அத்தவஸ்ஸலு இலைக்க பி ஃபுலானின் அன் துஜீப தஅவதி வ தக்லிய ஹாஜதி இலா கைரி தாலிக கமா ஸர்ரஹ பிஹி ஷைഖுனா வ மௌலானா அஷாஹ் முஹம்மது இஸ்ஹாக் தெஹ்லவி சும்மல் முஹாஜிரியில் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்ஹாக் தெஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு இதை வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதிலேயே வந்து சும்ம பையனஹு ஃபி ஃபதாவாஹு, இந்த செய்தியை அவுலியாக்கள்கிட்ட தவஸ்ஸுல் கேட்கலாம், ஹயாத்து காலத்திலையும் கேட்கலாம், மௌத்தா போன காலத்திலையும் கேட்கலாம் என்பதை அவங்க எழுதுறாங்க. ஷைഖுனா வ மௌலானா ரஷீத் அஹமதுல் கங்கோஹி, ரஷீத் அஹமது கங்கோஹியும் அவங்களுடைய ஃபத்வாவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒஃபி ஹாத ஜமானி ஷாயிஅத்துன் முஸ்தஃபீலத்துன் பி ஐதின் நாஸ், அவங்க காலத்தில் சொல்றாங்க, இன்னைக்கு போய் பார்க்கணும் அது இருக்குதான்னு பார்த்தா தான் தெரியும். அப்போ இவ்வளவு தெளிவாக அவர்கள் இஸ்திகாசாவை ஆதரித்து அவர்களுடைய முன்னோர்களுடைய கிதாபில் இருக்குது. சரி, பின்னோர்களான சில மக்கள், இந்த லாக்டவுனில் மௌத்தானவங்க முஃப்தி சயீத் அஹமது பாலன்பூரி சாஹிப், தேவபந்தனுடைய கடைசியாக இருந்த முஃப்தி அவங்க தான். இவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க இல்மி குத்துபாத். இந்த இல்மி குத்துபாத்தில் வசீலா பற்றி எழுதும்போது சொல்கிறாங்க, இந்த வசீலாவுடைய வலிமார்களை கொண்டு மர்தே நேக் பந்தா கா வசீலா தவஸ்ஸுல் கர்னா, अल्लाह का एक नेक बंदा दुनिया से गुजर गया और उसका ईमान पर दुनिया से गुजरना यकीनी है, जैसे हमारे आका दुनिया से गुजर गए। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम बिल यकीन अल्लाह के नेक बंदे थे। अब अगर कोई दुआ करे कि अल्लाह ये अल्लाह नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के वसीला से यानी बरकत से मेरी दुआ कबूल फरमा, तो ये तवस्सुल नजदी और गैर मुकल्लिदीन के नज़दीक नाजाइज़ है. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நம்ம அது மாதிரி நல்ல நல்ல முன்னோர்களான நன்மக்களை கொண்டு வசீலா தேடுறது, அங்கே மேலே சொல்கிறாங்க, நேரம் இல்லாததுனால நம்ம சுருக்கிறோம், இது வந்து நம்மகிட்ட ஜாயிஸான ஒன்று. ஆனால் ஏ தவஸ்ஸுல், இந்த தவஸ்ஸுல் நஜ்திகள் और गैर मुकल्लिदीन के नजदीक नाजाइज है, இது गैर मुकल्लिदीகள் இடத்துல இது ஜாயிஸ் இல்லை அப்படின்னு மிக தெளிவாக இதில் வந்திருக்குது. அவரே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சயீத் அஹமது பாலன்பூரி அவங்களே இதை சொல்லிட்டு சில மக்கள் அவர் சோச்சனே கி பாத் ஏ ஹே கே, நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சில மக்கள் இருக்கிறாங்க ஹயாத்தா
அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, जिंदा नेक आदमी का तवस्सुल बिल इत्तिफाक जायज़ है. அதாவது ஹயாத்தா இருக்கிற நல்ல மக்களை வச்சே சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு அதை தான் மேலே குறிப்பிடுறாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசீலா தேடினாங்க, அது ஜாயிஸ்ன்னு சொன்னா, ஜப்கே ஓ கிசி பி வக்து கும்ரா ஹோ சக்தா ஹை. ஆனால் அவர் பிற்காலத்தில் வந்து தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, மார்க்கத்திலிருந்து வழி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவரை வச்சு வசீலா தேடுறது நமக்கு ஜாயிஸ் என்று சொன்னா, तो बिल यकीन ईमान पर गुजर गया जैसे हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम, उनका तवस्सुल क्यों जायज नहीं. அதாவது ஹயாத்தா இருக்கிற வச்சு வசீலா தேடினாலே ஜாயிஸ் என்று சொன்னா, மௌத்தா போன நல்ல மக்களை வச்சு வசீலா தேடினா அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நீண்ட இந்த கிதாபினுடைய இந்த பகுதி எடுத்து பார்த்தா மிக நீண்ட முறையில் என்ன செஞ்சிருக்காங்க, வசீலாவை பற்றி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. இதே போன்று அவங்க கிதாபுகள்லேருந்து இஸ்திகாசாவை தூக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு கிதாப் மஜ்மூஅ ரசாயிலே மக்காலாத் அப்படின்னு ஒரு கிதாபு, இதை வெளியிட்டது தஹஃபுலே சுன்னத் கான்ஃபரன்ஸ் 2001 மே மாதம் 3 வெளியிட்டிருக்காங்க. ஜம்இய்யத்தே உலமாயே ஹிந்து அது வெளியிட்ட கிதாப். தேவபந்தினுடைய ஜமாத் உலமா இன்னைக்கும் இருக்குது, அன்னைக்கு இருந்தவங்க அஸ்அத் மதனி சாஹிப். இந்த கிதாபில் 489 பக்கத்தில் ஒரு பாபே, ஒரு சின்ன குட்டி கிதாபே இருக்குது. தவஸ்ஸுல் இஸ்திகாசா எப்படி கூடும், அதுக்கு ரொம்ப தெளிவான முறையில் ரொம்ப ஆதாரமாக தவஸ்ஸுல் இஸ்திகாசா பகைரில்லா அவர் கைர் முக்கல்லிதீன் கா மதுஹப். தவஸ்ஸுல் இஸ்திகாசா கைருல்லாட்ட கேட்குறதும் கைரு முக்கல்லிதனுடைய மதுஹப்பும் என்ன. அதில் இந்த கிதாபினுடைய முசன்னிஃப் என்ன செய்கிறாரு, வஹாபியில் கடுமையாக சாடுறார். நீங்கள் என்னடா எங்களை பார்த்து இப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் வசீலா கேட்டிருக்காங்க தெரியுமா, இப்னு தைமியாவுடைய வசீலாவை எடுத்துக்காட்டுட்டா அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய பல பேருனுடைய வசீலாவை அதில் எடுத்துக்காட்டி இது ஒருவர் வசீலாவையும் இஸ்திகாசாவையும் தவஸ்ஸுலையும் மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை முறையாக புரியாத நஜ்தி போன்ற மூளை குழம்பியவராகத்தான் இருப்பார்னு அவர் முடிக்கிறார். இந்த கிதாபு ரொம்ப கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மறைந்த இந்த நம்ம ஊர் இங்கே சேலத்துலேருந்து பக்கம்தான், அவங்க இக்பால் காசிமி ஹசரத் தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. இந்த கிதாபில் அவங்களுடைய லெட்டர் கூட இருக்குது. இதில் வந்து இஸ்திகாசா தவஸ்ஸுலை பற்றி மிக நீண்ட விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இஸ்திகாசா தவஸ்ஸுல் கேட்பது என்பது சுன்னத் ஜமாத்தினுடைய ஒரு நல்ல கொள்கை. இன்னும் சொல்ல போனால் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் எழுதிய ஒரு கிதாபு தான் ஃபைசலைய ஹஃப்து மஸ்அலா. அந்த ஹஃப்து மஸ்அலால நிதாய கைருல்லான்னு ஒரு பாடம் வருது. அந்த பாடத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வலிமார்களான சூஃபியாக்கள் ஆரிஃபீன்களிடத்திலே இஸ்திகாசா கேட்பது என்பது தனிப்பட்ட இபாதத்தாக இருக்கிறது. அதை கூட நான் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறேன், நடுநிலை பேணியர் அந்த புத்தகத்துக்கு பேர். அதில் வருது, நேரம் இல்லாததுனால நான் சுருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ஆரிஃபீன்களான வலிமார்களிடத்தில் இஸ்திகாசா என்பது எப்படிப்பட்டதுன்னா அது தனிப்பட்ட இபாதத்திற்குரியது. காரணம், அவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய ஃபாயிலே ஹக்கீக்கி அல்லாஹ் தான் என்பதை விளங்கி பார்ப்பார்கள். ஆரிஃபீன்கள் ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பாங்க, இவர்களுடைய பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக, பேசும் நாவாக அல்லாஹ் தான் இவர்கள் மூலமாக இந்த காரியங்களை செய்யறான்னு பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட இஸ்திகாசா என்பது ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட இபாதத்தாக இருக்கிறது. அப்போ வந்து யார் இந்த மாதிரி மோசடி செய்கிறாங்களோ அவர்கள் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பேரில் நாங்கள் தேவபந்து உலமாக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்களுக்கு அவர்கள் துரோகம் செய்வது என்பது, அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு மிக தெளிவாக நாங்கள் தேவபந்து உலமாக்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்கள்ட்ட யாரும் போய் சண்டை பிடிக்க மாட்டோம், எல்லார்ட்டையும் நம்ம போய் சண்டை பிடிக்கல. நாங்கள் தேவபந்து உலமாக்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு தேவபந்து உலமாக்கள் மிக தெளிவாக இஸ்திகாசா கேட்டிருக்க அந்த இஸ்திகாசாவை இவர்கள் கிதாபுகளிலிருந்து மறைத்தால்
இவர்கள் ரெண்டு பக்கத்திலையும் மோசடி செய்கிறவங்க. அது நம்மையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் யாரை ஷேகுமார்களாக உஸ்தாதுமார்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் ஏமாத்துறாங்க. இந்த கிதாபு அல் உத்தூருல் மஜ்முஆ, ஜக்கரியா மௌலானா, ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா மௌலானா, ஃபலாயிலுல் அமால் கிதாபினுடைய முசன்னிஃப் அவங்க தான் இதை தொகுக்கத்துக்கு சொன்னது. நஷ்ருத்தீபுங்கிற அஷ்ரஃப் அலி தானவி அவர்களுடைய கிதாபும் ஹசாயில் நபவி என்ற ஜக்கரியா மௌலானாவுடைய கிதாபையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட இந்த கிதாப். இந்த உத்தூருல் மஜ்முஆல தவஸ்ஸுல் இஸ்திகாசா எதை வச்சுலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அஷ்ரஃப் அலி தானவி அவர்களுடைய கிதாபை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பைத்தை கொண்டு வந்திருக்காங்க. யா ஷஃபி அல் இபாதி குதுபியதி. அவர்கள் எப்படியெல்லாம் தவஸ்ஸுல் கேட்டாங்கிறதுக்கு ஒரு முறையை சொல்றாங்க. வசீலா மனிதர்களை வைத்து மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய எதை வைத்தும் கேட்கலாம். அல் முஹன்னதுங்கிற கிதாபில் வருது, தொடக்கத்திலேயே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் சிறுநீர் கழித்தது என்று சொல்லுவது கூட எங்கள்கிட்ட ஆயிலா தரஜாவான இபாதத்து. அந்த இபாதத்தை வைத்து கூட என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட வசீலா தேடலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிதாபில் ஜக்கரியா மௌலானாவுடைய ஹலீஃபா முஹம்மது இக்பால் மதனி ஹுஷியார் புரிங்கிறவங்க இதில் ஒரு வசீலாவை சொல்கிறாங்க. நம்ம வலிமார்களுடைய வசீலா கேட்டிருக்கிறோம், நபிமாருடைய வசீலா கேட்டிருக்கிறோம். இந்த வசீலா மிக ஆச்சரியமான வசீலா. தரீக்கே தவசுல் மேலே இருக்குல்ல, பெஹ்தர் ஏஹேகே. ஒரு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு நஅலைன் ஷரீஃபேன் இருக்கு இல்லையா, நஅலைன் ஷரீஃபனை பற்றி அவங்க பேச வரல. அந்த நஅலைன் ஷரீஃபைனுடைய ஒரு அடையாளம், ஹாதா மிசாலு நிஆலிஹி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பினுடைய ஒரு மிசால், ஒரு பிம்பம், வரையப்பட்ட ஒரு வரைபடம். சல்லு அலைஹி வ ஆலிஹி அஷ்ரஃப் அலி தானவி எழுதுறாங்க. இதை தனியாக ஒரு கிதாபே எழுதியிருக்கிறாங்க. நைலு ஷிஃபா பி நாஇலில் முஸ்தஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை கொண்டு எப்படி வசீலா தேட வேண்டும் என்று அவங்க கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் உள்ள ஒரு வசீலாவை எடுத்து இதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறது யாருக்கோ கொடி பிடிக்கிறதுக்கு இல்லை. நம்மை பொறுத்தவரையில், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் குத்துபே வேலூர் ரலியல்லாஹு அன்ஹு, குத்துபே மதராஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிலா ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு, கீழக்கரை சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு வலிமார்கள் நிறைந்த ஒரு மண் நம்முடைய மண். அந்த வடநாட்டில் இஸ்லாம் வருவதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் சுமூகமான முறையிலே சஹாபாக்கள் மூலமாக நமக்கு இஸ்லாம் வந்துச்சு. அன்னைக்கு கேரளா தமிழ்நாடுன்னு வித்தியாசம் இல்லாத காலம். அதனால நமக்கு யாரையும் கொடி பிடிக்க வேண்டிய தேவையோ, எதையும் நாம் வேற இவங்களுடைய வார்த்தையை வச்சு தான் இதை சொல்லணும்னு தேவையில்லை. இந்த வசீலாக்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் இன்றும் செய்து வருகிறார்கள், நமக்கு கற்றும் தந்திருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய கிதாபுக்கு முன்னாடி ரஹ்மத்துல்லாஹி இவங்களே போட்டுக்கிட்டு, ஆனால் அவர்கள் ஷிர்க்கு செய்தார்கள் என்ற ஒரு சந்தேகத்தில் தானே, இல்லைன்னா அந்த உறுதியில் தானே அந்த தூக்குறாங்க, இஸ்திகாசாவை தூக்குறாங்க, அவங்களுடைய பைத்தை தூக்குறாங்க. அதை கரெக்டாக பேணி தூக்கிட்டு இந்த கிதாபினுடைய முன்பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. யாரும் ஜான் பூஜ்கர் கோய் கலத் நஹி கரேகா, யாரும் வேணும்னு எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. ஏக் முசல்மான் ஜான் பூஜ்கர் குரான் மஜீத் அஹாதீஸ் மே கோய் கல்தி கர்னே கா தசபுர் பி நஹி கர் சக்தா, யாரும் தவறு செய்ய மாட்டான். அதனால இதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க தவறு எப்படி ஒரு பேஜை விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. முந்தின பேஜ்லேருந்து ஒவ்வொரு லைனாக அடர்த்தி எடுத்து 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 ஒரு 21 லைன் தேவைக்கு அளவுக்கு முன்னாடி சரி பண்ணிட்டாங்க. பேஜினுடைய ஆரம்பமும் கரெக்டாக இருக்குது, கடைசியும் கரெக்டாக இருக்குது, நடுவில் ஒரு பக்கத்தை காணோம். இப்படி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நான் பொதுவாக சாதாரணமாக சொன்னேன், பெஹ்தர் ஏஹேக்கு ஆஹிர் ஷப்மே உட்கர். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பாதணியினுடைய பரக்கத்தை, அதனுடைய வரைபடத்தை வைத்து எப்படி துவா கேட்கணும், எப்படி வசீலா கேட்கணும்னு சொல்கிறாங்க. பெஹ்தர் ஏஹேக்கு மிக நல்லது, ஆஹிர் ஷப்மே உட்கர் ஒசூ கர்க்கே தஹஜ்ஜுத் ஜிஸ் கதர் ஹோ சக்கே படே. ஒரு ஆள் ராத்திரி நேரத்தில் எந்திரிச்சு
தஹஜ்ஜுத் முடிந்தவரை தொழுதுவிட்டு உஸ்கே பாத் 11 பார் தரூத் ஷரீஃப் 11 பார் கலிமைய தையிபா 11 பார் இஸ்திக்ஃபார் படுக்கர் 11 தடவை இஸ்திக்ஃபார் சலவாத்து கலிமா தையிபாலாம் ஓதிவிட்டு இஸ் நக்ஷேக்கு எந்த நக்ஷேப்பு காட்டணும் இல்லையா அந்த நக்ஷாவை வெறும் அந்த வரைபடத்தை நம்மளை பொறுத்தவரை வெறும் இல்லை அது பரக்கத்தானது அந்த வரைபடத்தை பா அதப் மிக ஒழுக்கத்தோடு மரியாதையோடு அப்பனே சர்பர் ரக்கே தன் தலையில் அவர் வைக்க வேண்டும் அவர் தமாம் அவர்கள் மிக பணிவா முழுமையான பணிவோடு ஜனாபே பாரி தாலாமே அர்சுகரே அல்லாஹு தாலாவின் ஹதரத்தில் அவர் கோரிக்கை வைக்க வேண்டும் கே இலாஹி அல்லாஹுவே மை ஜிஸ் முகத்தஸ் पैगंबर सल्लल्लाहु अलैहि वसल्लम के नक्श नाल शरीफ को सर पर लिए हुए हूँ நான் எந்த பரிசுத்தமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாதணியினுடைய வரைபடத்தை என் தலையில் நான் வைத்திருக்கிறேனோ உன்கா அதுனா தரஜேக்கா குலாம் ஹூ நான் அவர்களுடைய மிக கீழ்த்தரமான அடிமையாக இருக்கிறேன் இலாஹி இலாஹே இஸ் நிஸ்பத்தே குலாமி பர் நஜர் ஃபர்மாக்கர் இந்த கீழ்த்தரமையான அடிமை என்ற இந்த தொடர்பை நீ பார்த்து அதன் மீது நீ கருணை கொண்டு பரக்கத்தே இஸ் நாயில் ஷரீஃப் கே இந்த நாயில் ஷரீஃபினுடைய பரக்கத்தின் மீது பரக்கத்தை கொண்டு மேரி ஃபுலா ஹாஜத் பூரி ஃபர்மாயே என்னுடைய என்னென்ன ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றுவாயாக மகர் என்றாலும் ஹிலாஃபே ஷர கோய் ஹாஜத் தலப் நக்கரே ஷரியத்துக்கு மாற்றமா என்ன செய்யக்கூடாது யா அல்லாஹ் நான் ஒரு கிதாப் எழுதுறேன் அதில் இந்த பேரத்தில் நான் செஞ்சிருவேன் தூக்கிடுவேன் அதுக்கு நீ உதவி செய்ய என்ன செய்யக்கூடாது ஷரியத்துக்கு மாற்றமானதில் இதை வைத்து துவா கேட்கக்கூடாது பிறகு சர்பர்சே உஸ்கு உத்தார்கர் இதை தலையில் இருந்து எடுத்து அப்பனே செஹ்ரே பர் மல்லே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித பாதத்தினுடைய வரைபடத்தை முகத்தில் அவன் புரட்டி கொள்ள வேண்டும் अपने चेहरे पर मल्ले और उसको बमहब्बत बोसा दे பிறகு அதை அந்த பேப்பரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நக்ஷனுடைய நஹலினுடைய நக்ஷனுடைய அந்த காகிதத்தை பரக்கத்தான் அந்த காகிதத்தை பமஹப்பத் போசா தே மஹப்பத்தோடு அதை முத்தி கொள்ள வேண்டும் அஷ்ஆரே ஸௌக் வ ஷௌக் பகர்ஸே இஸ்தியாதே இஷ்கே முஹம்மதி படே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதல் அதிகரிக்கும் விதமாக ஷவுக்கு தவுக்கான ஆர்வம் மிகுதியான கவிதைகளை அவன் பாட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அஜீபு கைஃபியத் பாயேகா அது இன்ஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு கைஃபியத் ஒரு நல்ல நிலை ஏற்படும் இந்த தவஸ்ஸுல் யார் சொல்றா அஷ்ரஃப் அலி தானவி சொல்றாங்க இதை யார் இன்னைக்கு பிரிண்ட் போடுறா ஜக்கரியா மௌலானாவுடைய கலீஃபா பிரிண்ட் போடுறாங்க இந்த கிதாபை இப்போ இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க இருக்குது என்கிட்ட நேரம் இல்லை நைலு ஷிஃபா பின் அலில் முஸ்தபா என்ற கிதாபை விட்டும் அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் ருஜு ஆகிவிட்டார்கள் ருஜுவாத்துக்கு ஒன்றுமே இல்லை அதை எதிர்த்து ஷபீர் அஹ்மது உஸ்மானி அவர்களும் தேவபந்தினுடைய பெரிய ஆலிம் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படி இல்லை அவங்க ஜவாஸை விட்டு ருஜுவாகலை தபா அதை பிரிண்ட் போடும்போது சில பேர் தவறாக எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் அதை வெறும் அந்த ஃபோட்டோவை மட்டும் பிரிண்ட் போடாதீங்க எல்லாத்தையும் சேர்த்து பிரிண்ட் போடுங்கன்னு அவங்க சொன்னாங்க என்று ஷபீர் அஹ்மது உஸ்மானி அவர்கள் தன்னுடைய கிதாபில் தெளிவுபடுத்துகிறாங்க இதே மாதிரி தவஸ்ஸுல்ல ஒரு நீண்ட பைத்து பிரித்து போட்டால் சுபான மௌலிதினுடைய எல்லா பைத்தும் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது அதை எழுதினவங்க இதே கிதாபினுடைய கடைசியில் வருது கசீதையே பஹாரியா தர் நாத்தே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாத்தில் மிக ரொம்ப கவர்ச்சிகரமான கவிதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் மௌலானா முஹம்மது காசிம் நானூத்தவி தாருல் உலூம் தேவ்பந்துனுடைய நிறுவனர் அவங்க எழுதின பெரிய பைத்து அதில் ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறதில்லை அதில் சில அடிகள் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்குறாங்க பஜுஸ் ஹுதாயி உலூஹியத்தை தவிர நஹி சூட்டா துஜ்சே கோயி கமால் யா ரசூலல்லாஹ் நீங்கள் அல்லாவா மட்டும்தான் இல்லை மீது எல்லா கமாலியத்தும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதுவும் செய்ய முடியும் யாருக்கும் நீங்கள் மன்னிப்பு கொடுக்க முடியும் யாருக்கும் எந்த தேவையும் நிறைவேற்ற முடியும் பஜுஸ் ஹுதாயி உலூஹியத்தை தவிர
நஹி சூட்டா துஜ்சே கோயி கமால், நபியே உங்களுடைய கமாலியத்தில் எதுவும் குறையவில்லை. பகைர் பந்தகி, நீங்கள் இபாதத்து செய்கிறீர்கள் என்பதை தவிர கியாஹே லகே ஜோ துஜ்கு ஆர், உங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது தரஜாவுக்கு குறைவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பதில் சொல்லலாம், அவங்க அல்லாவா இல்லைங்க, அதனால இபாதத்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது, இவ்வளோதான் சொல்ல முடியும். கோயி தேக்கே இத்தனை கமாலும் பே தேரி எக்தாயி, உங்களுடைய இந்த தனித்தன்மையை யாராவது பார்த்தால் ரஹே கிசிக்கு நான் வஹதத்தே உஜூதுக்கா இன்கார், வஹதத்துல் உஜூத கூட மறுக்க மாட்டான். ஏன்னா நீங்க தான் உலகம் முழுவதும் அனைத்து கமாலியத்தையும் நீங்கள் நிறைத்தவர்களாக இருக்கிறீங்க. இது நம்ம சொல்லல, தாருல் உலூம் தேவபந்தினுடைய நிறுவனர். அப்போ அந்த மாதிரி தவஸ்ஸுலையும் வசீலாவையும் எதிர்த்தால் அடிப்படையே ஆட்டங்கன்றும். அதாவது ஒன்று நாங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டி வரும், இல்லைன்னு சொன்னா இவர்களும் உங்களை போலதான் அப்படி நம்மளோட சேர்த்தரணும். மதத் கர், அதே காசிம் நானத்தி அவங்க சொல்றாங்க, மதத் கர் ஏ கரமே அஹ்மதி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க வசீலா தேடல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையை பார்த்து சொல்றாங்க, அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையே நீ எனக்கு உதவி செய்வாயாக, கே தேரே சிவா, இந்த சங்கையான உன்னை தவிர நஹீஹே காசிம் பேக்கஸ்கா, இந்த கதியற்ற இந்த காசிம் நானோத்தவிக்கு கோயி ஹாமி கார், என் பாதுகாக்கக்கூடிய யாருமே இல்லை. இவ்வளவு தெளிவா சொல்றாங்க. கீழே சொல்றாங்க, உமீதே லாக்கோஹே, மேலாசைகள் ஆசைகள் எனக்கு அதி லட்சக்கணக்கில் இருக்கிறது, லேக்கின் படி உமீது ஏஹேக்கே, என்னுடைய பெரிய ஆசை என்னவென்றால், என்னுடைய பேராசையில் எவ்வளவோ இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, அதுல மிகப்பெரிய பேராசை கெஹோ சகானே மதீனாமே மேரா நாம் சுமார், மதீனாவின் நாய்களில் என்னுடைய பேரும் இடம்பெற வேண்டும். ஜியூந்தோ, நான் வாழ்ந்தால் சாத்து சகானே ஹரம் கே தேரே பிரும், மதீனாவுடைய நாய்களோடு ஒரு நாயாக இருந்து உங்கள் கபரை நான் தவாப்பு செய்ய வேண்டும். மருந்தோ, நான் மௌத்தாகிவிட்டால் காயே என்னை சாப்பிடட்டும், மதீனாக்கே முஜ்கு மூரோ மார், மதீனாவின் புழுவும் பூச்சிகளும் என்னை சாப்பிடட்டும். இவ்வாறு இந்த கிதாபை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க தவஸ்ஸுலும் இஸ்திகாசாவும் நிறைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தா அவ்வளோதான். உதாரணத்துக்கு ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்த, ஒரு ரஜபுடைய மாதத்தில் இந்த நாள் செய்தனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையை வெளியே கொடுத்த நாள். இந்த நாளில் நம்மளும் என்ன செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு நம்ம வசீலா தேடுவோம், ரிஃபாயி ஷேഖை வச்சு வசீலா தேடுவோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா என் பேரை அடித்து பார்த்தா இப்போவும் கிடக்கும். அதுக்கு கீழே ஒருத்தர் போட்டார், இதே கொள்கை சார்ந்தவர் தான். அவர் போடுறாரு, இது ஷியாக்களுடைய கருத்து, நீங்கள் ஒரு ஷியாவை மாறிட்டீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை நம்ம ஆகிரத்திலேயாச்சும் முத்தனோண்டு அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து வசீலா தேடுறதை அவர் இப்படி எழுதிட்டார். இதெல்லாம் கட்டுக்கதைகள் கப்சாக்கள்னு வேற சொல்லிட்டார். நைட்டு 1 மணிக்கு வருது இந்த நியூஸ், ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறான், அடிச்சுட்டே இருக்கிறான். எடுத்து பார்த்தா இந்த நியூஸ் ஹஸரத் உங்களை பற்றி இப்படி போட்டிருக்குது. உடனே தேடி எடுத்தா அமல்களின் சிறப்பு என்கிட்ட இருந்துச்சு, அதில் பார்த்தா அதில் இந்த சம்பவம் அப்படியே வருது. நான் சொன்னதை விட ரொம்ப தெளிவாக வருது. அப்போவே பிரிண்டோ இது ஸ்கேன் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். அதுக்கு கீழே கேட்டேன், இது யார், இப்போ இவங்க ஷியாவா யார், இது உலகத்தில் யாருமே சொல்லாத கருத்து நீ சொல்றியப்பா, அப்போ இதுவும் ஒரு தஹரீஃப் தானே. அதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்யறான்னா மாற்றி விடுறான். அனைத்து இந்தியாவினுடைய வழிமார்களும் ஏற்றுக்கொண்டவங்க தான் சையீது தாயிஃபா ஹஜ்ரத் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு. இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு, இமா வேலூர் ஆயிலா ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உஸ்தாது, தேவபந்தினுடைய நிறுவனர் காசிம் நானோத்தவி அவங்களுக்கும் உஸ்தாது, அஷ்ரஃப் அலி தானவிக்கு உஸ்தாது, ரஷீத் அஹமது கங்கோஹிக்கு உஸ்தாது, ஹலீல் அஹமது அம்பேட்டவிக்கு உஸ்தாது, எல்லாத்துக்கும் அவங்க உஸ்தாத், அவங்க எல்லாத்துக்கும் ஷெய்க். அவங்கள பற்றி அஷ்ரஃப் அலி தானவி அவங்க சொல்கிறாங்க, உங்களை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லைன்னு சொல்லி சில கிதாபுகள் எழுதுகிறாங்க. இது இருக்குது. அதில் அவங்க எழுதின ஒரு பைத்து தான் இந்த கிதாபினுடைய கடைசியில் இருக்குது. இதுலேயும் பலவிதமான மதத்தினுடைய வார்த்தை, யாரை சொல்ல நீங்கள் நினச்சா என்னை கவிழ்த்து விட்டுருங்க,
என்னை நினச்சா நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, உங்களுடைய இஷ்டம். நான் உங்களுடைய கப்பல், நான் ஒரு கப்பலை வச்சுருக்கிறேன், நான் மாலுமையாக இருக்கிறேன், தேவைன்னா என்னை தண்ணீரில் முக்கி விடுங்கள், தேவையில்லை என்றால் நீங்கள் என்னை பிடிச்சி கையை தூக்கி காப்பாற்றிடுங்க. இப்படி பலதும் எழுதுகிறாங்க. இந்த கடைசி இந்த பைத்தில் யகீன் ஹோ ஜாயேகா குஃபார் கூபி இத்தனா பக்ஷிஷ்கா, காஃபிர் கூட தான் மன்னிக்கப்பட்டு விடுவோம் என்று யகீனாக நம்பி விடுவான். ஜோ மைதான் மே ஷஃபாத் கே தும் ஆவோ யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஷஃபாத்திற்காக மதீனாவு மஹ்ஷருக்கு வந்தால் அந்த நேரத்தில் காஃபிர் நம்ப மாட்டானா, யகீன் ஹோ ஜாயேகா, அவனுக்கு யக்கீனே வந்து விடும், எனக்கும் சேர்த்து என்ன செஞ்சிடும், இன்னைக்கு மன்னிப்பு கிடைத்து விடும். இதுக்கு கீழே இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு சூழ்நிலைனால இதை விடுறேன். இப்போ நம்ம இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போது உள்ளேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகள் இருப்பாங்க. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பேர்லேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகளில் சிலர் நம்ம எந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ இங்கே உள்ள முன்னோர்களை அவங்களுக்கு பெருசாக ஒத்துக்காது, அலர்ஜியாக இருக்கும். வேறு சிலரை முன்னோர்களை ஏற்றுக்கட்டும், தப்பில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய கிதாபிலையும் இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, பல இடத்த தூக்கிடுவாங்க. இது ஒரு வகை. இன்னொன்று இருக்கிறாங்க, அஹ்லு பைத்துகளை, சஹாபாக்களை, அஹ்லு பைத்துகளை மதிப்பதாக கூறிக்கொண்டு உள்ளேயே இருக்கக்கூடியவன இருப்பான், சஹாபாக்களை குறையாக எழுதுவான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு நூல் வந்திருக்குது, கர்பலாவை பற்றி ஒரு பெரிய நூல், ஜிஎஸ்டி மஹபூபு சுபஹானின்னு ஒருத்தர். நான் பேரை குறிப்பிட்டு சொல்ல காரணம், அவர் எத்தனையோ நல்ல நூல்கள் எழுதியிருக்கார். செலவாத்தினுடைய நூல், செலவாத்தின் தொகுப்பு, செலவாத்தின் அது இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய நூல் கூட நான் கொண்டு வந்திருக்கிறேன், அடையாமல் கீழே வச்சிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி மஹபூப் சுபஹானிங்கிறவர் முதல்ல கர்பலா காவியம்னு ஒரு புத்தகம் போட்டார். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 5 சஹாபிகளை ரொம்ப மிக மட்டமாக எழுதுகிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் 2-3 சஹாபிகளுடைய பேரை சொல்லி இவங்களே ரொம்ப மட்டமாக எழுதுகிறார். வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமாக எழுதுகிறார். அதில் யாரெல்லாம் எதிர்த்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு இன்னொரு புக்கு போட்டுட்டார். அபத்த பேச்சுகளும் தக்க தீர்வுகளும் போட்டிருக்கார். போட்டு அதில் சதீதுதீன் பாக்கவி ஹஜ்ரத் முஆவியார் இல்லான்னு பற்றி 2 ஆடியோ பேசினாங்க. அதுக்கு அவரை போட்டு அடையார் பாக்கவின்னு போடுறதுக்கு பதிலாக அடைப்பாவிக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு. என்னை பற்றி போடும்போது நினச்சிருக்காரு, சூனா பானாவிற்கு சுல்தான் பாக்கவிங்கிறத சுருக்கி போட்டிருக்காரு. இப்படி பல. இன்னொரு அபு தாஹிர் ஃபஹீமி ஹஜ்ரத்துன்னு இருக்காங்க, அபு தாஹிர் ஜமாலி ஹஜ்ரத்து. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, முஆவியார் இல்லான்னு பற்றி ஒரு நூல், இலங்கையை சார்ந்த சையத் அப்துல் அசீஸ் மௌலானா ஹஃபிலஹுல்லா ரிஃபாய் நாயத்தினுடைய பேரப்புள்ள செய்யுது. அவங்க முஆவியார் இல்லான அவர்களை பற்றி எழுதின கிதாபை இவர் தமிழில் அந்த கிதாபை பிரிண்ட் போட்டிருக்கார். அதனால் அவர் டிஎஸ்சி அபு தாஹிர் மஹல்லரியும் கடுமையாக சாடியிருக்கார். அவர் எழுதியிருக்க கிதாபை இன்றைய நம்ம ஆலிம்கள்லேயே இளம் தலைமுறையை சார்ந்தவங்க வாங்கிட்டு எனக்கே பல பேர் ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது, அப்படி ஃபோன் அடித்து கடுமையாக என்ன செய்கிறாங்க, அதையே எடுத்து பேசுகிறாங்க. பேசும்பொழுது பார்த்தா பல கிதாபுகளினுடைய ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அவ்வளவும் ஷியாக்களோட கிதாபு, ஷியாக்களினுடைய பல கிதாபு. நான் கூட ஒரு கிதாபு கொண்டு வந்திருக்கேன், பதுலுல் இஹ்லாஸ் ஃபி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நெட்லேயே கிடைக்கும். அதில் 2 முனாஃபிக்குகள், அம்ருங்கிற பேரில் உள்ள ஒரு முனாஃபிக்கு, முஆவியாங்கிற பேரில் உள்ள ஒரு முனாஃபிக்கு, அவங்க 2 பேரை பற்றி வந்த ஹதீஸை எடுத்து செய்தனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேர்லையும் செய்தனா முஆவியத் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பேர்லையும் என்ன செஞ்சுருக்காங்க, இட்டுக்கட்டி எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல தகவல்களை இவ்வளோ பெரிய தண்டி கிதாபில் போட்டிருக்கார். காசு கொடுத்து வாங்கணும்னு எனக்கு மனசே இல்லை, காசு கொடுக்காம அதை கிடைக்காதுங்கிறனால நான் வாங்கினேன். அவ்வளோ மிக மட்டமான, தீயில் விட்டு எரிப்பதற்கு கூட தகுதி இல்லாத கிதாப் அது. அத்தகைய கிதாபுகளை நம்முடைய இளம் தலைமுறைகள் இன்றைக்கி வாச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளியுள்ள எதிர்ப்புகள் கட்டாயம் நம்ம செய்யணும். ஆனால் உள்ளேயே இப்படி வரக்கூடிய மக்கள், இப்படி நமக்கு தெரியாமையே கரையான்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நூல்கள் இன்னைக்கு ரொம்ப பரவலாக பரவிட்டு இருக்காது. முஹர்ரம் மாதம் வந்துட்டால் முடிஞ்சு,
முஹர்ரம் மாதம் முழுவதும் சஹாபாக்களை குற்றம் சொல்லுவதுங்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்குது. நாம் குறைந்தது என்ன செய்யணும்னா, செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழாக்கள் வைக்கும் பொழுது, மௌலிது மஜ்லிஸ்கள் நடத்தும் பொழுது, அதுபோன்று வலிமார்களினுடைய உருஸ் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது, அந்த மஜ்லிஸ்களில் அந்த மௌலிதினுடைய ஹிகாயத்துகளை நாம் கட்டாயமாக அர்த்தத்தோடு சொல்லிக் கொடுக்கணும். வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் மிக குழம்பி போய் இருந்தார். அவர்கிட்ட நூருல் ஐனைன் குஹலுல் ஐனைன் ஃபி மனாகிபில் ஹசனைன்ங்கிற மாப்பிள்ளை பாலிம் சார்துன ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மௌலுது. அந்த மௌலுதில் இதை பற்றி என்ன நம்ம கொள்கை வைக்கணும் அப்படின்னு வருது. மாப்பிள்ளை பாலிம் சார் சொல்கிறாங்க, அந்த மௌலுதை நாம் வாசித்து அர்த்தம் வைத்ததோட அவருக்கு முஆவியா ரலியல்லாஹு மேலே இருந்த எல்லா ஆட்சேபனையும் நின்று போச்சு. அப்போ நம்முடைய முன்னோர்களான நல்லோர்கள் நம்மை சார்ந்தவர்களாக இருந்தால், நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த தீர்வை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அக்கீதா தான் மக்களை காப்பாற்றுமே தவிர கிதாபு காப்பாற்றாது. யார் மேலே நமக்கு அக்கீதா இருக்குதோ, நல்லோர்கள் மேலே அக்கீதா இருந்தால், ஆமன்னா பி ரப்பி ஹாரூன மூசா இல்லையா, ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் வெறும் காலையிலிருந்து அசர் வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க, மூத்தாயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஷஹாதத்து பெரிய ஷஹாதத்து. அவங்க ஈமான் கொண்டது எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டும். அதுபோன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வசியத்து செய்யும்போது எப்படி வசியத்து செஞ்சாங்க? ரப்ப ஆபாயிக்கும், உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னாங்க. அப்போ அந்த தாலுக்கு வலிமார்களோடு உள்ள அக்கீதா இருந்தால் நம்முடைய வலிமார்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாம் சொன்னால் கட்டாயம் தீர்வு கிடைக்கும். ஒரு சுன்னத்து வல் ஜமாத்துங்கிறாரு, நாம் ஏற்றுக்கொள்ளாத வேற சில மக்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கிதாபிலேருந்து காட்ட வேண்டியது, அதை மட்டும் காட்டினா போதும். நம்ம வேற கிதாபை காட்டினா அவர் 1008 இப்னு ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி போயிட்டு ஆயிரும். அது இதுன்னு சொல்லும்போது பொதுமக்களுக்கு தெரியாது. அதனால் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது பழைய நூல்களை நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ வலிமார்கள் எழுதியிருக்காங்க, பல கிதாபுகள் எழுதியிருக்காங்க. குத்துபே வேலூர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸ்லுல் கிதாப் அப்படின்னு 40 விதமான வஹாபிகளினுடைய மோசமான கருத்துகளுக்கு பதில் கொடுத்து எழுதியிருக்கிறாங்க ஒரு கிதாப், பெரிய கிதாப். அதுபோன்று வேலூர் ஆயிலா ஹஜரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்தாத் ஜெயினுல் ஆபிதீன் மாயில் வேலூரி ரலியல்லாஹு அன்ஹு மிர்ஆத்துல் ஹக்குங்கிற பேரில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் அரபியிலும் உருதுவிலும் பார்சியிலும் தமிழிலும் எழுதி வைத்த எவ்வளவோ கிதாபுகள் இருக்குது. அதை நம்ம முத்தாலா செய்யணும். நம்ம அதை காட்டிட்டா அதை வைத்து சமாதானம் அடையக்கூடிய இங்கே